ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சீரீஸு. என்ன சார் சீரீஸு அப்படின்னா, 2024 ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் க்ரைம் ட்ராமா டெலிவிஷன் சீரீஸாக ரீசெண்டாக வெளியான மர்டர் இன் மாஹிம். இப்போது இதனுடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். இந்த கதையை பொறுத்தளவுக்கு கதையுடைய ஆரம்பத்திலேயே மும்பையில் இருக்கக்கூடிய மாஹிம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனில் நைட் நேரத்தில் கதைக்களம் ஆரம்பிக்குது. அப்போ ஒரு ஆண் அவர் விபச்சாரம் பண்ணுறதுக்காக பிளாட்ஃபாரத்தில் வந்து நின்றுக்கிட்டு இருக்காப்புல. அப்போ ஒரு ஹூடி மாதிரி போட்ட முகம் நமக்கு அப்போ காண்பிக்கப்படாத ஒரு மர்ம நபர் ஒருத்தர் இந்த பக்கம் பிளாட்ஃபாரத்தில் நிற்கிறாப்புல. அவர் கை காட்டினார் அப்படின்னு சொல்லி அந்த ஆண் அப்படியே லைட்டாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்ட் ரூம் மாதிரி ஒரு ஏரியா அங்கே உள்ளே போகிறான். இவரும் அவனை கூட்டிட்டு உள்ளே போகிறாப்புல. கொஞ்ச நேரத்தில் போன இந்த ஆள் வெளியே வந்துடுறான். அந்த உள்ளே போனானே அந்த ஆள் வரவே கிடையாது. என்ன அப்படின்னா, அப்போ தான் மேட்ரு தெரியுது, அந்த ஆள் ரொம்ப கொடூரமாக கொலை செய்யப்பட்டான் அந்த ரெஸ்ட் ரூமுக்குள்ளேயே. இப்போ போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் பஞ்சாக பறக்குது. இப்போ தான் நம்ம ஹீரோவுடைய என்ட்ரி. அவருடைய பேர் சிவாஜி ராவ் ஜண்டே. இவர் மட்டும் இல்லாமல் இவருடைய டீம்லேயே ஒரு ஃபிர்தாஸ்னு சொல்லி லேடி போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தங்க இருக்காங்க. இவங்க 2 பேர் ப்ளஸ் கான்ஸ்டபிள்ஸ் எல்லாரும் சேர்ந்து மறுநாள் காலையில் தான் வர்றாங்க. இப்போ நேராக ஸ்பாட்டுக்கு வந்து நேராக அந்த ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போன உடனே பார்த்தா அந்த ஆள் கொடூரமாக ரத்த வெள்ளத்தில் கிடக்குறான். பாத்ரூமே அங்கங்கே ரத்தமாக தெரிச்சு தான் கிடக்குது. இப்போ போய் பார்க்கும்போது அந்த ஆள் கையை மடித்து வச்சுருக்கான். கையை விரித்து பார்த்தா கையில் தினேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் எழுதப்பட்டிருக்கு. இந்த தினேஷுங்கிறது யாருடைய பேராக இருக்கும் அப்படின்னு இவங்களுக்கு புரியலை. அப்போ இவங்க ஒரு விஷயத்தை யூகிக்கிறாங்க. ஒரு வேளைக்கு யார் கொலை பண்ணினானோ அவன் கொலை பண்ணிட்டு போன உடனே தான் உயிர் போகிறதுக்குள்ளே இவன் தான் என்னை கொலை பண்ணியாங்கிறத இந்த கொலை ஆன நபர் இருக்கார் இல்லையா, அவரே அந்த பேர் எழுதி வச்சுருப்பாப்லையோ. அப்போ ஒரு வேளைக்கு கொலை பண்ண அந்த கொலைகாரனுடைய பேர் தான் தினேஷோ அப்படின்னு இவங்களுக்கு புரியலை. கொஞ்ச நேரத்தில் அப்படி பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெண்ணுடைய தலைமுடி, அது ஒற்றை முடி கிடையாது, கொஞ்சம் லைட்டாக கொத்தா அப்படி ஓரமாக கிடக்குது. இப்போ சார் இது ஒரு லேடியோட ஹேர் சார் அப்படின்னு அந்த போலீஸ் ஆஃபீஸர் எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட காமிக்க போக, என்னங்க சொல்கிறீங்க, ஒரு ஜென்ஸ் டாய்லெட்டுக்குள்ளே பொண்ணுடைய முடியா அப்படிங்கிறாரு. இப்போ சரி ஓகே, அந்த கையில் பேர் எழுதப்பட்டிருக்குல்ல, அது எதை வச்சு எழுதியிருக்காங்க, பிளட்டில் இருக்குதோ அது அப்படின்னு இவர் கேட்க போக அவங்க லைட்டாக அதை எடுத்து அப்படி ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, இல்லை சார் இது லிப்ஸ்டிக்கு அப்படிங்கிறாங்க அந்த லேடி போலீஸ் ஆஃபீஸரு. இப்போயே இவங்களுக்கு ஒரு சந்தேகம், ஒரு வேளைக்கு இந்த கொலையாளி பொண்ணாக கூட இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் யூகிக்கிறாங்க இவங்க. சரி ஓகே, எல்லாத்தையும் நீங்களே பார்த்துடாதீங்க, ஃபோரன்சிக் டீமுக்கு ஏதாவது மிச்சம் விடுங்க, அவங்கள வந்து ஃபுல்லாக அலசி ஆராயட்டும், பாடியை நீங்கள் போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ போஸ்ட்மார்ட்டத்துக்கு போனோன்னா அங்கே டாக்டர் இருக்கார். அவர் போஸ்ட்மார்ட்டம் முடிச்சு இப்போ நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி, ஹீரோ அந்த லேடி போலீஸ் ஆஃபீஸர் எல்லோரும் போகிறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறாப்புல, இங்கே பாருங்கள், இந்த கொலை நடந்த டைமு நைட்டு 2 மணிலேருந்து காலையில் 4 மணிக்குள்ளே இருக்கலாம். ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் நான், அதுக்குள்ளே இருக்கலாம். இன்னொரு விஷயம், கொலை பண்ண அந்த நபர் இருக்கார் இல்லையா, அவர் கிட்டத்தட்ட இவனை வயிற்றில் கத்தியை குத்தி கத்தி எங்கேயோ மாட்டிக்கிடுச்சு, சரமாரியாக அங்கங்கே பெரட்டி உருவி இருக்காப்புல. இது போகவே அந்த அந்த நைஃப்ஸுடைய டச்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் தெரியுது. அதனால் அந்த மாதிரி சரமாரியாக கூட அவன் குத்தியிருக்கலாம். இன்னொரு மேட்ரு, இவருக்கு ரைட் சைடில் கிட்னியை காணாம், போனவன் கிட்னியை பிடுங்கிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாப்புல. என்னங்க சொல்கிறீங்க, அப்போ ஆளை கொண்டு இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் கடத்துறாங்களே அந்த குரூப்பாக இருக்குமோ அப்படின்னு கேட்குறாப்புல நம்ம ஹீரோ. இல்லைங்க, அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவன் கிட்னியை பிடுங்கின அந்த லெவலை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப சர்ஜிக்கலாக ப்ராப்பராக எப்படி கட் பண்ணி எப்படி சேஃபாக கிட்னியை வெளியே எடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சவன் பண்ண சம்பவம் மாதிரியே தெரியல. கத்தியை உள்ளே விட்டு பிடுங்கினதில் அவன் கிட்னியை சேர்த்து தான் பிடுங்கிட்டு போயிருக்கான். அப்படி தான் சம்பவம் நடந்திருக்கு. எடுத்துகிட்டு போன கிட்னியை வச்சு அவனுக்கு யூஸே கிடையாது. அதுதான் மேட்ரு. இதையும் உங்களுடைய இன்வெஸ்டிகேஷனுக்கு எங்கேயாவது யூஸ் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாப்புல அவர். இப்போ எப்படியாவது இந்த கேஸை நம்ம முடிக்கணுங்கிற இக்கட்டான சூழ்நிலை. காரணம் என்னென்னா, இவங்க அந்த க்ரைம் சீனுக்கு போகிறதுக்குள்ளேயே வழக்கம் போல் பப்ளிக் அந்த இடத்துல ரயில்வே ஸ்டேஷனுங்கிறதுனால பப்ளிக்கும் கூட்டிடுது, ப்ரெசன்ட் மீடியாவும் வந்துடுறாங்க. அங்கே வழக்கம் போல் ஃப்ளாஷ் நியூஸாக இது பெரிய சம்பவமாக போயிடுது. கை கட்டி நிற்கிறதா காவல்துறை அப்படின்னு வழக்கமாக சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியே போயிடுது பிரச்சனை. அதனால் நம்ம ஹீரோவுக்கு மேலே இருந்து பயங்கர ப்ரெஷர். பிளாட்ஃபாரத்தில் ரயில்வே ஸ்டேஷனில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, சட்டுன்னு க்ளோஸ் பண்ணுங்கயா கேஸை அப்படின்னு வந்துடுது. சரி ஓகே அப்படின்னு இந்த கேஸ் எடுத்துகிட்டு ஹீரோ இறங்கினா இதே மாதிரி அடுத்த கொலையும் இறங்கிறது. இப்போ அடுத்தடுத்து கொலைகளை நிகழ்த்தக்கூடிய அந்த சைக்கோவா, சீரியல் கில்லரா, எவன்டா நீ
அப்படிங்கிறத நம்ம ஹீரோ கடைசியாக எப்படி களத்தில் இறங்கி கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸுடைய மொத்த கதையை. இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு ராஜ் ஆச்சாரியா அப்படிங்கிறவர் தான் இதை இயக்கியிருக்காப்புல. ஜெரி பின்டோ அப்படிங்கிற நபர் 2017 மர்டர் இன் மாஹிம் அப்படின்னு சொல்லி ஒரு நாவல் ஒன்று எழுதினாப்புல. அந்த நாவலை தழுவி தான் இந்த கதையை இவங்க எடுத்திருக்காங்க. ஆனால் எனக்கு இந்த மொத்த சீரீஸும் பார்த்து முடித்த உடனே ஆரம்பிக்கும் போது இவ்வளோ பரபரப்பாக ஆரம்பிக்குது இல்லையா? இப்போ இது கிட்டத்தட்ட 8 எபிசோடு. தெளிவாக உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேங்க. 8 எபிசோடு இந்த சீரீஸ் மொத்தமாக. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5.25 மணி நேரம் உங்களுக்கு டைம் ஆகும் ஒரு சிட்டிங்கில் பார்த்து முடிக்கிறதுக்கு. இப்போ 5.25 மணி நேரம் உட்காந்து பார்க்குறோம் இல்லையா? இப்போ நான் சொன்னேன்ல கதையை, ஐயோ நிறைய கதையை சொல்லிட்டீங்களானே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஒன்றும் கிடையாது. முதல் எபிசோடில் இருக்கக்கூடிய முதல் 10லேருந்து 15 நிமிஷம் தான் நான் உங்களுக்கு கதையை சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் இன்னும் 7.25 எபிசோடு இருக்குது. பார்க்கணுங்கிறவங்க பொறுமையாக பாருங்கள். ஆனால் இந்த சீரீஸ் பார்த்து முடிஞ்ச உடனே எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு? நம்ம நகைச்சுவை திலகம் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம நாகேஷ் அவர்கள் ஒரு படத்தில் ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவார். ஏன்பா நாய் வாங்கினேன், பேர் வச்சியே சோறு வச்சியா அப்படிம்பாரு. அந்த மாதிரியே ஏன்பா மர்டர் இன் மாஹிம் அப்படின்னு அப்படியே சும்மா வெளியே இருக்கவன் எல்லாத்தையும் செம்மையான ஒரு கிரைம் த்ரில்லர், கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம் பார்க்க போகிறோம், ஒரு சீரீஸ் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஆர்வத்தில் உள்ள புல் பண்ணுற அளவுக்கு ஒரு பேரை வச்சிங்களே, அதில் உள்ளே ஏதாவது வச்சிங்களா அப்படிங்கிற ஒரு யோசனை தான் எனக்கு வந்துச்சு. ஏன்னா நம்ம ஆளுக இது தமிழ் டப்பிங்கில் வேறு அவைலபிளாக இருக்குது. யோசிச்சு பாருங்கள், மர்டர் இன் மாஹிம், அதுவும் தமிழ் டப்பிங்கோட அடிச்சு தூக்கூடா இன்றைக்கி அப்படின்னு தான் குதிப்போம். அப்படி தான் நானும் குதித்தேன். இதில் என்ன விஷயமாகி போச்சு தெரியுமா? இவங்க இந்த மொத்தமாக நம்ம ஹீரோயின் டீமு மொத்தமாக சேர்ந்து இந்த வரிசைக்கு நடக்கக்கூடிய கொலைகள், இது 1-2 இல்லை, வரிசைக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த கொலைகள் எல்லாத்தையும் இவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு, அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இவங்க ஃபார்மாலிட்டியை ப்ரொசீட் பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற இந்த எல்லா விஷயத்தையும் ஒட்டுக்கா சேர்த்தா கூட உங்களுக்கு ஒரு 3/4 மணி நேரத்தை தாண்டாது. யோசிச்சு பாருங்கள். ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரி இருக்கக்கூடிய பரபரப்பாக, அது ஒரு சீரியல் கில்லர் சப்ஜெக்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சீரீஸுக்கு அவ்வளோ ஆர்வமாக உள்ள வர்ற ரசிகர்களுக்கு மொத்தமே 40 நிமிஷம் தான் தீனியே. அப்போ மீதி என்ன தான் எடுத்தாங்க 5 மணி நேரத்துக்கு மேலே அப்படின்னு கேட்குறீங்களா? இவங்க எதை நம்ம எடுத்து வச்சுருக்காங்க? நம்ம ஹீரோவுக்கு பர்சனலாக அவருடைய பர்சனல் லைஃப்பில் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்கும். இவங்க அப்பாவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அதனாலே இவரே சைக்காலஜிக்கலாக ஒரு சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாப்புல. அப்பா வச்சுக்கிட்டு இந்த ஆளை வச்சுக்கிட்டு நம்ம படுற பாடு இருக்கே அப்படின்னு ஒரு பக்கம் அந்த பிரச்சனை ஒரு ஓடிக்கிட்டு இருக்கோம். இது இவருடைய பிரச்சனை. இது ஒரு 2 எபிசோடு. அந்த கூட வர்றாங்கள ஃபிர்தாஸ்னு சொல்லி ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸரு, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கும். அது வீட்டுக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்னு அவங்க பிரச்சனை இருக்கும் ஓடிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு 1.5 எபிசோடு. இப்போ நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டாக பீட்டர் ஃபெர்னாண்டஸ்னு சொல்லி ஒரு சீனியர் ரிட்டையர்டு ஜேர்னலிஸ்டுடைய கதாபாத்திரம் ஒன்று வரும். அந்த கதாபாத்திரத்துக்கு சுனில்னு ஒரு பையன் இருப்பாப்புல. அவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த பிரச்சனை இருக்கு இல்லையா? அது ஒரு 2 எபிசோடு. இப்படி எடுத்து வச்சுருக்காங்க ஒரு சீரீஸை. என்ன சொல்லுவீங்க? 5.25 மணி நேரத்தில் 40 நிமிஷம் தான் சம்பவம். மீதி 5 மணி நேரத்துக்கு மேலே ஒரே மனதை நெகிழ வைக்கக்கூடிய எமோஷனல் ட்ராமாவாக பண்ணி வச்சுருக்காங்க. இப்படி ஒரு சீரீஸை எனக்கு பார்த்து முடித்த உடனே அடா பாவிகளா, பேரை பார்த்து தெரியாமல் வந்துட்டேங்க அப்படின்னு ஒரு யோசனை தான் வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இந்த சீரீஸு. ஆனால் இதெல்லாம் போக இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு ஓரின சேர்க்கையாளர்கள் பெருசாக அவங்கள சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த சீரீஸை இவங்க ப்ரெசென்ட்டே பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்கள கவர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இந்த சீரீஸில். அதை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்னொரு பக்கம் இதில் இந்த க்ரைம் ஓரியன்டாக எதுவுமே இவங்க பெருசாக போகலை அப்படிங்கிறத விடுங்க. ஆனால் இவங்க அந்த குறிப்பிட்ட ஒரு 3-4 கேரக்டரைசேஷன் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த கேரக்டர்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க, அந்த கேரக்டரைசேஷன்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா? நம்ம ஹீரோவாக விஜய் ராஜ் தான் பண்ணியிருக்காப்புல. செம்மையாக பண்ணியிருப்பார். எங்கேயுமே அலட்டிக்காமல், எங்கேயும் ஓவர் டூ பண்ணாமல் சிம்பிளாக அந்த கதாபாத்திரத்தை பண்ணியிருப்பாப்புல. அவருடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று. அதே மாதிரி அசுதோஷ் ராணா தான் வந்து அந்த பீட்டர் ஃபெர்னாண்டஸ்னு ஹீரோவுடைய ஃப்ரெண்டாக, அந்த சீனியர் ரிட்டையர்டு ஜேர்னலிஸ்டாக அந்த கதாபாத்திரத்தை பண்ணியிருப்பாப்புல. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், ஷிவானி ரகுவன்ஷி அவங்க தான் அந்த லேடி போலீஸ் ஆஃபீஸராக ஃபிர்தாஸுங்கிற கேரக்டரை பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் தாண்டி சிவாஜி சத்தம். இந்த சிவாஜி சத்தம் அப்படிங்கிற பேரை சொன்னால் ஒரு வேலுக்கும் தெரியாது. ஆனால் நம்ம தமிழ் மக்களுக்கே கூட ரொம்ப ரொம்ப பிடிச்ச மறக்க முடியாத ஒரு ஆக்டர் அவர். சிஐடி ஃபைல்ஸ் நம்ம இப்போயும் மறந்துருக்க மாட்டோம். 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா கூட இப்போயும் அது மைண்டில் ஃப்ரெஷ்ஷாகவே நிற்கிது. அதில் நம்ம ஏசிபி பார்த்திபன் இருக்கார் இல்லையா? இந்த கொலகாரன் அவ்வளவு லேஸில் தடயத்தை விட்டுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லையே தயா அப்படிம்பாரு. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஏசிபி பார்த்திபன் கதாபாத்திரம் தான். அவர் தான் வந்து நம்ம சிவாஜி சத்தம். அவருக்கு ஒரு கதாபாத்திரம், அவெல்லாம் சூப்பரான ஆக்டருங்க. ஆனால் அவரெல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் பெட்டராக அந்த கதாபாத்திரத்தை வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம்.
அவருடைய கேரக்டரே அப்படி தான், சரி பரவாயில்ல இந்த அளவுக்கு யூஸ் பண்ணதே சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் நமக்கு கொடுக்குது. டெக்னிக்கலி இதுதான் முக்கியமாக 4 கதாபாத்திரங்கள் 4 பேரும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுவோ மற்றவங்களுமே கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை நேர்த்தியாகவே ஸ்க்ரீனில் கொண்டிருந்தாங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அந்த ஒரு விஷயந்தான் இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய பலம். டெக்னிக்கலி என்ன தேவையோ எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க, அதில் நம்ம குறை சொல்கிறதுக்கு இல்லை. அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த சீரீஸ் ஃபேமிலியோட பார்க்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதில் செக்ஷுவலாக ஒரு சில சீன்ஸ் அதனுடைய போர்ட்ரேயில் இருக்குது, அதனால் வாய்ப்பே கிடையாது ஃபேமிலியோட பார்க்குறதுக்கு. இன்னொரு விஷயம், இது தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. என்கிட்ட கேட்டிங்கன்னா 5.25 மணி நேரத்துக்கு உட்காந்து பொறுமையாக பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு பெருசான ஒரு ஒர்த்தான சீரீஸ் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மர்டரின் மாஹிம் அப்படிங்கிற அந்த பேரை பார்த்துட்டு தமிழ் டப்பிங்லேயே இருக்குது பார்க்கலாமே அப்படின்னு என்ன மாதிரி குதிக்கக்கூடிய ஒரு ஆசை இருக்கக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா நான் முதல்ல ஒரு ஹெட்ஸ்அப் கொடுத்துட்டேன். அதான் அதுக்கப்புறம் உங்களுடைய கால் தான். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.